தெலுங்கு பேசும் மக்கள் பற்றி இழிவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரியை நவம்பர் 29 வரையில் சிறையில் வைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அவரை அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தற்போது அவரை சென்னை புழல் சிறையில் அடைப்பதற்கு போலீசார் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளனர். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை இழிவாக பேசியதாக, அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை நடிகை கஸ்தூரி இழிவாக பேசினார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதே போல அவர் மீது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை எழும்பூர் போலீசார் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதாவது இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அவரை விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்த நிலையில், ஆனால் அவர் சம்மனை வாங்க மறுத்து வீட்டை பூட்டிவிட்டு தலைமறையாகிவிட்டார். இந்த நிலையில் தான் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த அவரை நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்து இன்று சென்னை அழைத்து வந்து அவருக்கு மருத்துவ பரிசோதனைகளை முடித்து தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். அவரை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தற்போது அவரை புழல் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.